இந்த குடும்ப இலாகான் சார்பாக உங்கள் அனைவரையும் ஜூம் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஊழியங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் என் வாய்ப்பை தந்த உங்களுடைய பகுதியின் தலைவருக்காகவும் அவருடைய மனைவிக்காகவும் அவர்கள் செய்கிற ஊழியங்களுக்காகவும் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நீங்க ஏற்கனவே இந்த கடந்த சனிக்கிழமையில இருந்தே நீங்க குடும்ப வாரம் அனுசரிச்சுட்டு வர்றீங்க. அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். மனுஷனுடைய காரியங்களை எல்லாம் தேவன் என்ன செய்யறாரு, ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட விசேஷமாக ஒவ்வொரு நாளும் நீங்க நல்ல செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்பீங்க, குடும்பமாக அமர்ந்திருக்கிறீங்க. சரி, கேக்குதாமா எலிசபெத்? கேக்குது பாஸ்டர். கேக்குதா? சரி, கேக்குது பாஸ்டர். ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி, இன்னைக்கு நம்ம நம்மளுடைய இந்த ஹோம் அண்ட் ஃபேமிலி மினிஸ்ட்ரியில நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்திருக்காங்க. நான் அந்த காரியங்களை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்மளுடைய சபைகளுக்கு ஆலோசனை என்கிற புத்தகத்துல நம்ம இவ்வளவு காரியங்களை பாக்குறோம். குடும்பங்களுடைய காரியங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திருமண காரியங்கள், குடும்பங்கள் எப்படி மகிழ்ச்சிகரமாக நம்ம அமையணும் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எலன் ஒயிட் அம்மையார் நமக்கு என்ன சொல்லி தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தியானிக்கும் போது 3 அத்தியாயங்களை அவர்கள் நமக்காக எழுதி வைத்திருக்கிறாங்க. அதுல அந்த முதலாவது அத்தியாயத்துல இது அதிகாரம் 29 173வது பகுதியில திருமணம் என்கிற ஒரு அத்தியாயம் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அந்த இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவ இந்த விவாக நியமனத்தை அழித்து போடுவதற்காக வரவில்லை. ஏன்னா நம்ம பாக்குறோம் 10 கற்பனைகளிலே அதுல வருகிறது இல்லையா? நம்ம விபசாரம் செய்யாதிருப்பாயாக, ஹானர் தை ஃபாதர் அண்ட் மதர், உன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும். இந்த 2 கற்பனைகளும் நம்மளுடைய இதுல இந்த குடும்ப காரியங்கள்லாம் அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். திருமணம் மற்றும் குடும்பங்கிற அந்த இதுல இந்த 2 கற்பனைகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது. அப்ப தேவன் அவைகளை அழிப்பதற்கு வரல, நிறைவேற்றுவதற்கு தான் கிறிஸ்துவானவர் வந்தார் என்று இங்க எலன் ஒயிட் அம்மையார் எழுதுறத நம்ம பார்க்க முடியும். அவர் முதலாக தன்னுடைய ஊழிய பாதையில வரும்போது என்ன காரியம் பண்ணினாருன்னு நம்மளுக்கு நன்றாக தெரியும் இல்லையா? அவர் முதலாவதாக ஒரு கல்யாண வீட்டுல போய் தான் என்ன செய்யறாரு, ஒரு அதிசயத்தை நடப்பிக்கிறதா நம்ம பார்க்க முடியும். ஒரு பொது நல திருப்பணியை அவர் ஆரம்பித்து வைத்தார் என்று ஈஜி ஒயிட் அம்மையார் இங்கு சொல்வதை நம்ம பார்க்க முடியும். இதுல ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லிவிட்டு நம்மளுடைய டாபிக்கு நான் செல்கிறேன். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்னா, அவங்க அந்த அத்தியாயம் முழுவதுமே நம் மன வாழ்க்கை எளிமையாக அமைய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம் திருமணம் நடத்தும் போது பெரிய ஜாம் நடத்தணும் அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எளிமையாகவும் இனிமையாகவும் நம்மளுடைய நிகழ்ச்சிகள் என்ன செய்யணுமா, காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. இன்னொரு காரியத்தை அவங்க என்ன வலியுறுத்துறாங்கன்னா, ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக பணிபுரிதல் வேண்டும். நம்ம செய்யற காரியங்கள் சந்தோஷமாக செய்ய வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பங்கள் இருக்கிற அடுத்தது பாதிக்கப்படாதபடிக்கு நம்முடைய கிரியைகள் காணப்பட வேண்டும். குடும்பங்கள்ல நம்முடைய அவங்களுடைய ஸ்டைல் படி உலகளாவிய கேட்க மாட்டேங்குதோ. சோ அப்போ கோதுமை அப்படிங்கிற ஒரு பாரம்பரிய ஒரு உணவை பத்தி என்ன சொல்லுது இங்கு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். கோதுமையினால் செய்யப்பட்ட ரொட்டி, அப்பம் என்று சொல்றாங்க. இது ஒரு பழமையான ஒரு உணவு. உலகளாவிய
ஒரு உணவு என்று இங்கு சொல்லப்படுகிறது. விவசாயத்தை ஆரம்பித்த நாட்களிலிருந்தே நமக்கு இந்த கோதுமை உணவு வந்து ஒரு உணவாக இங்கு சொல்லப்படுகிறது. நம்ம காலங்கள் செல்ல செல்ல அத வந்து பேக்கிங் சோடா போட்டு, இன்னும் புளிப்பு ஊட்டுறதுக்காக ஈஸ்ட் எல்லாம் போட்டு பலவிதமாக அந்த உணவு பழக்கங்களை அவர்கள் செய்து கொண்டு வருகிறதை நம்ம பார்க்க முடியும். ஊட்டச்சத்தை சேர்ப்பதற்காக இதெல்லாம் செய்யறாங்கன்னு. அப்போ இந்த உணவு, இந்த ரொட்டியை பத்தி கிறிஸ்துவானவர் பேசும்போது, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலத்துல கொஞ்சம் சீஷர்களும் அவரு இயேசுவானவரும் கொஞ்சம் காணலன்னு அவங்கள தேடி வர்றதை நம்ம பாக்குறோம். அப்ப எதுக்காக அவங்க தேடி வந்திருப்பாங்க? கிறிஸ்துவானவர் உடனேதான் அவங்ககிட்ட சொல்றாரு, நீங்க வந்து எதற்காக தேடுறீங்கன்னு எனக்கு தெரியுது. நம்ம எதுக்காக தேடுகிறவங்களா காணப்படும். அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க எதுக்காக தேடுறீங்கன்னா, அப்பதான் அவர் என்ன செய்திருக்கிறார், அவங்களுக்கு 5000 பேர்களை போஷித்திருக்கிறார். அதுக்கு முந்தின வசனம் அதான் சொல்லுது. 5000 பேர்களை அவர் போஷித்திருக்கிறார். அவங்க போஷித்து சாப்பாடு முடிச்சிட்டு அவர் அந்த இடத்தை கடந்து போனதுக்கு பிறகு அவங்க அவரை தேடி வர்றாங்க மறுபடியும். அப்ப ஏன் தேடி வர்றீங்கன்னா, அப்ப நீங்க இப்பதான் புசிச்சிருக்கிறீங்க, அப்பம் புசிச்சிருக்கிறீங்க, திருப்தி ஆயிருக்கிறீங்க. ஆனா என்னை தேடி வருகிறீங்க. அப்ப நீங்க எதுக்காக தேடி வர்றீங்க? அப்பத்துக்காகத்தான் தேடி வர்றீங்களா? அப்படின்னு நினைச்சு நமக்கு அப்பம் தேவை. அப்போ நம்ம செல்கிறோமா? நம்ம ஒவ்வொருவரும் நினைத்து பார்ப்போம். அப்ப அதான் ஆண்டவர் சொல்றாரு, தற்காலிக உணவை நீங்க தேடி போகாதீங்க. அழியாத நித்திய உணவை தேடுகிற பிள்ளைகளாக நீங்க காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிற போஜனத்தை போடப்படணும் சொல்றாரு. அப்ப நித்திய ஜீவனை பெறக்கூடிய அந்த கிரியைகள் நம்முடைய இருதயங்கள்ல நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் காணப்படணும். அந்த நித்திய ஜீவனை கொடுப்பது கிறிஸ்துவனர் மட்டும்தான். அந்த போஜனத்துக்காக அவங்க சாப்பாட்டுக்கு கேட்கும்போது தேவன் என்ன செய்தாரு? மோசே மூலமா அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தாருன்னு தெரியும். அப்போ அந்த மன்னாவை அவர்கள் என்ன செய்தாங்க? புசித்தாங்க. இது வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னா என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அப்ப அந்த மன்னா அவர்களுக்கு அவருடைய பசிக்காக கொடுக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். அவர்களுக்கு அப்போ அந்த பாலைவனத்துல அவங்களுக்கு வேற எதுவும் கிடைக்கல. ஆண்டவர் என்ன செய்தாரு? மன்னாவை அவர்களுக்கு புசிப்பதற்காக கொடுத்தாரு. ஆனா இங்க இந்த மக்களுக்கு நன்றாக தெரியும். இந்த கலிலேய மக்களுக்கு நன்றாக தெரியும். இந்த மன்னா வந்து வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அப்பதான் கிறிஸ்துவானவர் இதுல என்ன சொல்றாருன்னா, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. இவங்கள்ட்ட சொல்றாரு. கலிலேய மக்கள்கிட்ட அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நேரத்துல அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அவர் அங்க கொடுத்தாரு. ஆனா இப்பொழுது வானத்திலிருந்து பிதா வந்து உங்களுக்கு அந்த மன்னாவை என்ன செய்யல? மோசே மூலமா கொடுக்கல. இப்ப பிதாவானவர் வானத்திலிருந்து மெய்யான அப்பத்தை உங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரு? அனுப்பி இருக்கிறாரு. அந்த மெய்யான அப்பம் யாரு? கிறிஸ்து. இந்த மெய்யான அப்பமாகிய கிறிஸ்து நம்ம குடும்பத்துல இருக்கணும். அதுதான் நம்மளுடைய பாடம் இன்னைக்கு. ஏன்னா நம்ம குடும்பங்கள்ல இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. சில நேரம் நமக்கு நிம்மதி இல்லாத ஒரு காரியங்கள் இருக்கும். சின்ன சின்ன காரியங்கள் இருக்கும். அத கூட பெருசுபடுத்தி பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். கிறிஸ்துவாகிய அந்த அப்ப நம்மளுடைய குடும்பத்துல, நம்ம வீட்டுல நம்ம வச்சிருந்தோம்னா, நம்ம பக்கத்துல நம்ம இருந்தோம்னா, நமக்கு தர்ஷனம் லகுவாக தெரியும். அதை இருதயங்களை மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட அப்பம். அப்ப வந்து அவங்களுக்கு சாப்பாட்டு இயேசு என்கிற அந்த அப்பம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த இயேசுவான அப்பம் நம்ம இருதயத்துக்குள்ள எப்போது நம்ம வைத்து அவளை என்ன செய்து கொண்டிருக்கணும்? நம்ம திருப்திப்படுத்தி கொண்டிருக்கணும். எனக்கு தேவன் இருக்கிறாரு. என்னுடைய கஷ்டங்களை, என்னுடைய துன்பங்களை சமக்கிறதுக்கு என் தேவன் இருக்கிறார் என்று அவரை நம்ம இருதயங்கள்ல கொண்டு நம்ம என்ன செய்யணும்? வாழ்ந்து கொண்டிருக்கணும். அந்த அப்பத்தை நம்ம என்ன செய்யணும்? எப்போது முழு மனதோடு தேடுகிறவர்களாக காணப்படணும். நமக்கு கஷ்டம் வந்தா மட்டும்தான் தேடணும்னு இல்ல. நமக்கு எப்போதும் அவரை என்ன செய்யணும்? என் தேவன் எனக்கு இருக்கிறாரு. முழு மனதோடு நம்ம அவரை தேடும்போது நம்ம என்ன செய்வோம்? அவரை கண்டடைவோம் என்று எரேமியா 29:13 அப்படிதான் சொல்லுது. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டடைவீர்கள். அப்போ முழு இருதயத்தோடு நம்ம தேடணும். அப்ப நமக்கு உயிர் கொடுக்கிற அப்பா அவர்தான். உலகத்துக்கே உயிர் கொடுக்கிற அப்பா அவர்தான். அதையும் நம்ம தேடி அவர் அருகாமையில வைக்கும்போது இன்னும் அவர் என்ன செய்வார்? நமக்கு அதிகமான ஊட்டத்தை கொடுப்பாரு. அந்த அப்போ நம்மளுக்கு எப்போதும் என்ன செய்யும்? நம்மளை தேற்றுகிறதாக காணப்படும் என்று இங்க பாக்குறோம். அடுத்தபடி உயிர் கொடுக்கும் அப்பா. எலன் ஒயிட் அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா,
இந்த அவருடைய ஆலோசனையின்படி இந்த அப்பத்தை நீங்கள் தினமும் வேண்டுமென்று தேட வேணுமா? எனக்கு வேணும், நான் வேணும், ஆண்டவரே நீர் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேடணும். அதான் அவங்க சொல்றாங்க. நீங்க எனக்கு வேணும்னு கேளுங்க. கண்டிப்பா தேவன் என்ன செய்வார்? தருவாரு. தினமும் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். இத ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் என்கிற புத்தகத்துல வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இத. தினமும் நம்ம என்ன செய்யணும்? அவரை உயிர் கொடுக்கிற அந்த அப்பத்தை நம்ம தேடுகிற பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக சொல்லும்போது ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். யோவான் 6:35 நம்ம என்ன பாக்குறோம்? ஜீவ அப்பம் கிறிஸ்துவான நானே ஜீவ அப்பம். அந்த அப்பம் நான் தான். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நாளும் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு நாளும் தாகம் அடையான். பாருங்க எவ்வளவு ஒரு கருத்துள்ள ஒரு காரியங்கள். நம்மளுடைய குடும்பங்கள்ல கருத்து வேறுபாடுகள் காணப்படும். குடும்பங்கள்ல கஷ்டங்கள் வரும். அப்படியெல்லாம் இருக்கும்போது சில நேரங்கள்ல நமக்கு மன கஷ்டங்கள் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் 2 பேர்களுக்கு இடையில இருக்கும். சில சிறு சிறு காயங்களை வந்து அதை பெருசுபடுத்தி நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். மன்னிக்கக்கூடிய தன்மை இல்லாம இருக்கும். அதை சரிப்படுத்த முடியாத சூழ்நிலையில இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம எங்க போகணும்? விசுவாசத்தோடு தேவனிடத்துல போகும்போது அவர் என்ன செய்வார்? அந்த காரியங்களை எல்லாம் சரிப்படுத்துவார். அதான் இங்க சொல்லப்படுது. கருத்து வேறுபாடுகளை நிர்வகிக்க உதவுதல் மூலம் நம் குடும்பங்களில் உள்ள உண்மைகளை மாற்றுவதற்கு கெட்ட மனப்பான்மை, கடந்த கால சிறிய மற்றும் காயங்களை மன்னித்து தவறுகளை மீண்டும் சரி செய்ய இது உதவுகிறது. அப்ப நம்மளுடைய குடும்பங்கள்ல காணப்படுகிற எல்லா காரியங்களையும் சிறு சிறு காயங்களையும் எல்லாம் சரிப்படுத்துவதற்கு இயேசுவானுடைய அப்பம், இயேசுவானவருடைய அந்த அன்பு நம்மளுக்கு தேவைப்படுகிறது. அது இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யலாம்? சரிப்படுத்தலாம். இயேசு நமக்கு தன்னை ஜீவ பலியாக கொடுத்து எனக்காக நம்மளுக்காக அவர் கொடுத்துட்டாரு. ஜீவ பலியே கொடுத்துட்டாரு. எல்லாருக்காகவும் கொடுத்துட்டாரு. கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் வந்து எல்லாருக்காகவும் கொடுத்துட்டாரு. தனிப்பட்ட முறையிலும் உலகளாவிய முறையிலும் அவர் தன்னை ஜீவ பலியாக கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவ பலியை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம வாழும்போது நம்மளிடத்தில் காணப்படுகிற சிறு சிறு அந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யும்? நம்மளை விட்டு போகும். அது லகுவாக நமக்கு மாறினது போல இருக்கும். அப்ப தேவன் வந்து உலகளாவிய அளவில மனித வடிவில அந்த காரியங்கள் வந்து நம்மளிடத்துல இருந்துச்சான்னு பார்க்கும்போது இருந்துச்சு. தேவன் உண்டாக்கும் போதே ஆதியிலே கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு நம்ம படிக்கிறோம். அவர் மனுஷ ரூபமா வந்தாருன்னு பாக்குறோம். ஆனா ஆதியிலே அவர் இருந்தாருன்னா தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போதே அவர் அந்த ஆதியிலே அவர் எந்த ரூபமாக இருந்தாருன்னா வார்த்தையாக இருந்தாரு. அதான் சொல்லப்படுகிற ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ பாருங்களேன், அது தேவனோடு இருந்தது. அதுக்கு ஜீவன், அதற்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அப்ப அந்த வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. அந்த ஒளிதான் நம்மள இடத்துல பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குது. கிறிஸ்துவானவர் மூலமாக தான் சகலம் உண்டாக்கப்பட்டது. அப்ப எல்லாமே அவர் மூலமாக உண்டாயிட்டு உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அப்ப எல்லாமே அவரால உண்டாக்கப்பட்டிருக்கிறது. படைப்பில் வந்து அவருடைய காரியங்கள் காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவன் ஜீவ மனுஷனுக்கு ஒளியா இருந்தார். அப்ப நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு நம்மளுக்கு ஜீவ சுவாசத்தை தந்ததே அவர்தான். அவருடைய சுவாசம் தான் நம்ம கிட்ட இருக்குது. அந்த ஜீவ சுவாசத்துக்குள்ள அவர் என்ன செய்யறாரு? ஒளியாக பிரகாசிக்கிறார். அப்ப நம்ம அவர்கிட்ட கொடுத்தாதானே, நம்ம அவர்கிட்ட அர்ப்பணித்தா தானே, நம்மளுக்கு வந்து வழி கொடுத்தாதான் அந்த ஜீவன் வந்து நம்மகிட்ட என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். அப்ப எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் வைத்திருக்கிறவர் தான் யாரு? இந்த தேவன் இயேசு கிறிஸ்து என்று நம்ம பாக்குறோம். இதை பார்க்கும்போது பாருங்களேன், இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா கொலைசியர் 1:16-17 ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலையை நிற்கிறது. அப்ப எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இருக்கிற அந்த ஜீவனை தந்த அந்த கிறிஸ்து என்கிற அந்த அப்பம், அவர் இல்லாம வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவரில எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. உலகிற்கு வாழ்வழிக்கும் நித்திய அப்பம் இயேசு. திருமணங்களை நடத்தக்கூடிய நித்திய தந்தையும் அவர்தான். சொல்லுவாங்கல்ல மற்ற ரிலிஜியஸ்காரவங்க திருமணம் வந்து சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுகிறது. அப்போ
திருமணங்கள் வந்து எங்கதான் நம்மளுடைய தந்தை, நம்முடைய தேவன், அந்த அப்பம் தேவனோடு இருந்து நம்மளுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா? அவர்தான் இந்த திருமண குடும்ப வாழ்க்கைகளை நிச்சயித்து தந்திருக்கிறாரு. அப்ப நம்ம அதை எப்படி பாதுகாத்திருக்கிறோம்? அவருடைய அன்புல அவர் நமக்கு தந்துவிட்டு போன அந்த அன்புல நம்ம நினைத்திருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், இந்த நாட்களிலே நாம் சிந்திச்சு பார்ப்போம். அதான் சொல்றாரு, அன்புக்கு வந்து பொறாமை இருக்காது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. அப்ப நம்ம குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நடக்க கூடாதுன்னா அப்ப அங்க ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கணும், என்னது? அன்பு மட்டும்தான். எல்லாமே ஒளிந்து போயிரும். அதான் அவர் சொல்றாரு, எல்லாமே ஒளிந்து போயிரும். ஆனா அன்பு மட்டும் என்ன செய்யும்? ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அந்நிய பாஷைகளாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். அப்ப நம்ம சத்தியத்துல சந்தோஷப்பட்டு நிக்கணும். சகலத்தையும் தாங்கக்கூடிய இருதயம் நம்மளுக்கு வேணும். சகலத்தையும் விசுவாசிக்கணும். அன்பு சகலத்தையும் நம்பும். அப்படிப்பட்ட அன்பை பெற்ற பிள்ளைகளாக நம்ம குடும்பத்துல இருப்போம். அடுத்தபடியாக நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்க தனிப்பட்ட அப்பம். அவர் பிறந்த ஊர் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பெத்லகேம் இல்லையா? இந்த பெத்லகேமுக்கு அப்பம் என்கிற ஒரு பெயரும் என்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெத்லகேம் என்பதற்கு அப்பத்தின் வீடு. ஏன்னா கிறிஸ்துவானவர் வந்து பிறந்தது அந்த ஊரு தான் இல்லையா? பெத்லகேம். அதுக்கு அப்பம் என்கிற, அப்ப பசியாக இருக்கும் போதும் நம்ம எங்க யாரதான் அப்ப தேடி போனோம்? கிறிஸ்துவானவரை தேடி போகணும். கஷ்டங்கள் வரும்போதும் தேவனை தேடி போகணும். அப்ப நமக்கு அங்க என்ன கிடைக்கும்? அந்த அப்பம் கிடைக்கும். வார்த்தை என்கிற அப்பத்தினால நம்மளை போஷிப்பாரு இல்லையா? கிறிஸ்துவானவர் வந்து அந்த சாத்தான்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாரு? தேவனுடைய வார்த்தை தான் மனுஷ அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அப்பம் கிறிஸ்து என்கிற அப்பம். அதையும் நம்முடைய எல்லா கஷ்டமான நேரங்கள்லயும் நம்ம அவரை நம்மளிடத்துல வைத்திருக்கிறோமா என்று நம்ம யோசித்து பார்ப்போம். இங்க ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பந்தயம் வந்து ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கான் இல்லையா? ஓடிக்கிட்டு அவன் வந்து முன்னாடி சாப்பிட்ட அந்த உணவு, அந்த பெலன் மட்டும் அவனுக்கு பத்தாது இல்லையா? அவன் கண்டினியூஸா ஓடிக்கிட்டே இருக்கும்போது இடையில அவனுக்கு தண்ணி கொடுப்பாங்க, ஒரு ஜெல் பேக்கு கொடுப்பாங்க, ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவன் முகத்துல தண்ணியை ஊத்துவாங்க. இந்த மாதிரி காரியங்கள் இடையில செய்துட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம இந்த போராட்டமாகிய ஓட்டப்பந்தயமாகிய பரலோகத்தை அடைவதற்கு நம்ம ஓட்டப்பந்தயத்துலதான். அப்ப அவனுக்கு அந்த கஷ்டங்கள் வரும். அப்ப அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தளர்வா இருக்கான், கொஞ்சம் குளுக்கோஸ வாயில போடுவாங்க. இந்த மாதிரி இடையில இடையில அவனுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ அவனை பூஸ்ட் பண்றதுக்கு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். நம்மளும் ஓட்டப்பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இடையில நமக்கு கஷ்டங்கள் வரும். அப்ப நம்மளுக்கு பூஸ்ட் பண்றது என்னது? கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், அவருடைய வாயில இருந்து வந்த வார்த்தைகள், அவர் நமக்காக வாழ்ந்து விட்டு போன காரியங்கள் தான் நம்மள என்ன செய்யும்? பூஸ்ட் பண்ணும். அப்ப நமக்கு வந்து அந்த பூஸ்டிங் வரணும்னா நம்ம வாழ்வில வரும்போது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த சிந்தையை நம்ம என்ன செய்யக்கூடாதாம்? விடக்கூடாதாம். நம் உணர்வும் அந்த உறவுகள்ல காணப்படுகிற சிறு சிறு பிரச்சனைகள், அத நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய பலத்தினால நான் ஜெயிக்க முடியும். எப்படி அந்த ஓட்டக்காரனுக்கு அவங்க இடையில கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாங்களோ, அந்த மாதிரி அவங்களுக்கு எரியூட்டத்தக்கதாக கொடுக்கப்பட்டது போல வேத வசனம் நமக்கு பலப்படுவதற்காக கொடுக்கப்படுகிறது. அதுதான் கிறிஸ்து, அந்த அப்பம் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு, அப்ப நம்ம பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பத்தக்க திராணி உடையவர்கள் ஆகும்படிக்கு சர்வ ஆயுதத்தையும் தடித்த பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேணும். அதுதான் ஜீவ அப்பத்தை தேடுங்கள் என்று நமக்கு அவர்கள் நினைப்பூட்டுகிறார்கள். சர்வாயுத வர்க்கம், சர்வாயுத வர்க்கத்திலேயே வந்துருது எல்லாமே இல்லையா? அந்த பலன் நமக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படுவோம். அதை நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்துல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்பதான் நமக்கு மன்னிக்க, மறக்க அந்த அந்த பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த கேட்கக்கூடிய பலனும் நமக்கு கிடைக்கும். அப்படி அப்படி கிடைக்க நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் அந்த அப்பத்தை நம்ம பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக, தேடுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். அன்றாட அப்பம் என்று இங்க சொல்லப்படுகிறது. அப்ப அன்றாட நம்ம அந்த அப்பத்தை தேடி நாடி போகிறோமா? போகணும். அப்ப அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அன்றாடம் உன்னுடைய காரியங்களை நீ வந்து என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இங்க என்ன சொல்லப்படுகிறதுன்னா, 2 பேரும் வீடு கட்டுறாங்க. ஒருத்தன் மணல்ல வீடு கட்டுறான், ஒருத்தன்
மலையில வீடு கட்டுறான், கற்பாறையின் மேல வீடு கட்டுறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மணல்ல கட்டின வீடு வெள்ளப்பெருக்கு வந்து காற்றடிச்சு போயிருச்சு, அது அழிந்து போயிருச்சு. அப்போ அந்த கற்பாறையின் மேல கட்டினவன் புத்தியோட கட்டினான். அப்ப நம்ம அனுதினமும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடும்போது, புத்தியோடு நம்ம தேடும்போது, ஞானத்தோடு தேடும்போது, கவனமாக தேடும்போது அந்த வீடு நமக்கு நிலைத்திருக்கும். அப்போ கிறிஸ்துவாகிய கன்மலை, கிறிஸ்துவையும் அந்த 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 மலையின் மேல கட்டப்பட்ட அந்த வீடு கிறிஸ்து என்கிற கன்மலை என்று அங்கு சொல்லப்படுகிறது. அப்போ கிறிஸ்து என்கிற அந்த அந்த கன்மலையாகிய அந்த வீடு, அதனால நம்ம கட்டப்படணும். அப்படி கட்டி எழுப்பும்போது நம்ம வீடு என்ன செய்யும்? நிலைத்து நிற்கும். எப்படிப்பட்ட புயல், காற்று, மலைகள் வந்து கஷ்டம் வந்தாலும் நம்முடைய வீடு என்ன செய்யாது? அழிக்கப்படாது. அது நிலைத்து நிற்கும். நிலைத்து நிற்கிற வீடாக நம்ம வீடு காணப்படும். அடுத்தபடியாக நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கிறோம். புதுமையான அப்பம். என்ன புதுமையான அப்பம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? கடைசியாக கொடுக்கப்பட்ட அப்பம் என்னது? தேவன் என்ன செய்யறார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, அதான் நம்ம பாக்குறோம் யோவான் 3:14, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு அவரை தந்தருளினார். தன் மகனையே முழுவதுமாக இந்த உலகத்துக்கு தந்தருளினாரு. அவர் நம்மளுக்காக மரித்தார், நம்ம பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய குடும்பங்களுக்காக மரித்தார், நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் மரித்தாரு. அப்படிங்கிறத விசுவாசிக்கும் போது, என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று அவரை நம்ம வந்து முழுமையாக நம்பும் போது, அந்த திருமணம் மற்றும் குடும்ப உறவுகள் வந்து என்ன செய்யுமா? சவாலாக தேவனுக்கு அவர்கள் என்ன செய்வாங்க? பலம் கொண்டு சாத்தானை எதிர்க்கக்கூடிய பலன் கொண்ட பிள்ளைகளாக காணப்படுவாங்க. அப்போ நம்முடைய விசுவாசம் யார் மேல இருக்கணும்? கிறிஸ்துவாகிய அந்த அப்பத்தின் மேல இருக்கணும். கண்மலையாகிய அந்த கிறிஸ்துவின் மேல நம்ம இருக்கணும். அப்போ நம்ம உறவுகளில் தவிர்க்க முடியாமல் எழும் சவால்களை எதிர்கொள்ள நம்மளால முடியும். அதான் இங்க சொல்றாரு பிலிப்பியருக்கு பவுலாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது நம்முடைய குடும்பங்கள் என்ன செய்யும்? காப்பாற்றப்படும். அப்போ அந்த மன்னா கண்டிப்பா நமக்கு அந்த நேரத்துல பலனை கொடுக்கிறதா இருந்தாலும் உலக பிரகாரமான உணவு அப்பம், ஆனா நித்திய ஜீவனுக்குரிய அந்த கிறிஸ்தியன்கிற அப்பம் வந்து நம்முடைய குடும்ப உறவுகள், அவருடைய சித்தத்தில் நம்ம செய்ய அன்பு, சந்தோஷம், சாந்த இவை எல்லாம் நம்மளுக்கு முழுமையாக பெறப்படுகிற அந்த குடும்பத்துல காணப்படுகிறதுக்கு இந்த அப்பம், கிறிஸ்து என்கிற அந்த அப்பம் தான் நமக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். மனுஷன் நம்ம வந்து மனுஷர் வந்து எவ்வளவு பிரயாசப்படலாம், ஆனா அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருந்தாதான், அந்த அன்பை நம்ம வந்து முழுமையாக பெற்றிருந்தாதான் அந்த உண்மையான அன்பை நம்ம என்ன செய்யும்? பெற முடியும். இந்த ஆவியின் கனிகளை பெற்ற பிள்ளைகளாக நம்ம வாழ முடியும். இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை பெற்ற பிள்ளைகளாக நம்ம குடும்பத்துல நம்ம பொறுமையோடு, அன்போடு, குணங்களோடு நம்ம வாழும்போது நம்முடைய குடும்பங்கள் பரலோகத்துக்கு ஒத்த குடும்பங்களாக என்ன செய்யும்? மாற. அதை மாற்றுவதற்கு தேவன் என்ன செய்வாரு? கிருபை செய்வாரு. கடைசியாக நம்ம பார்க்கும்போது ஜீவ அந்த அப்பம் எப்பொழுதும் நமக்கு கொடுக்கிறவர் தேவன் ஒருவரே. அதான் கலாத்தியர் 5:16, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நம்ம என்ன செய்யணும்? மாமிச இச்சைகளின்படி நடவாமல் ஆவியின் இச்சைகளின்படி நடக்கிற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? அப்படி இருக்கும்போது நம்முடைய திருமண வாழ்க்கைகள் வந்து ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இப்படிப்பட்ட அந்த தேவன் தருகிற அந்த அப்பத்தின் மூலம் கிறிஸ்து என்கிற அப்பம் நம்ம கூட இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? வேற எந்தக்கும் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல. கிறிஸ்து நம்ம குடும்பத்துல இருக்க எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து போடுவதற்கு கிறிஸ்து என்கிற அந்த அப்பம் நம்ம கூட இருக்கும். அதுக்காக நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட நம்ம என்ன செய்யணும்? செயல்படும் போது நம்ம குடும்பங்களை தேவனுக்கு நாம் அர்ப்பணித்து வாழும்போது தேவன் என்ன செய்வாரு? நாம் ஒவ்வொருவரையும் ரட்சித்து வழிநடத்த சித்தம் கொண்டவரா இருக்கிறார். இதுல என்ன நம்ம பார்த்தோம்? நித்திய ஜீவனை கொடுக்கிறவரு யாரு? அந்த கிறிஸ்துவின் அப்பம். அதே நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? கிரியை செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். இரண்டாவதா நம்ம என்ன கருத்துப்பாடுகள்
கெட்ட மனப்பான்மைகள், சிறிய சிறிய காரியங்கள், மன்னிக்க முடியாத காரியங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம மன்னிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளவா இருக்கணும். அப்பதான் நம்ம குடும்பங்கள் என்ன செய்யும், சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருக்கும். அப்போ தேவன் எல்லாவற்றையும் நம்மளுக்கு உலகிற்கு வாழ்வழிக்கு நித்திய அப்பம். அது நம்ம திருமண வாழ்க்கையில நடத்தக்கூடியதை அதை என்ன செய்யற கொடுத்திருக்கிறாரு. அந்த நித்திய தந்தையாக இருந்து திருமணங்களை நடத்துகிற அவர் நமக்கு என்ன செய்வார், எல்லாவற்றையும் நம்மளை பார்த்துக் கொள்வார். அதனால நம்ம அவரை நம்மளுடைய குடும்பங்கள்ல திருமணங்கள் நடக்கும் போதும், குடும்பங்கள்ல ஒரு காரியங்கள் செயல்படும் போது நம்ம அவரை வைத்து நம்ம செய்யும் போது அந்த நித்திய தந்தை நமக்கு என்ன செய்வாரு, உதவி செய்வாரு. அந்த ஓட்டப்பந்தயக்காரனுக்கு ஏற்பட்ட அந்த சிறு சிறு பிரச்சனைகள் போல நமக்கு சிறு பிரச்சனைகள் வரும். அதை பலப்படுத்துகிறவர் இந்த கிறிஸ்து என்கிற அப்பம். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிக்க திராணி உள்ளவர்களாக நம்ம என்ன செய்வோம், கிறிஸ்து என்கிற அப்பத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்வோம். புத்தியுள்ள மனுஷர்களை போல வீடு கட்டுகிறவர்களாக நம்ம இருப்போம். நம்ம குடும்பங்களை கற்பாறையின் மேல் கட்ட கிறிஸ்துக்கு காலை மாலை ஜெபத்தோடு எப்பொழுதும் தேவனை சிந்திக்கிற பிள்ளைகளாக அந்த தியானத்தோட நம்ம வாழ்வோம். அப்படி இருக்கும்போது தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. நம்ம என்ன செய்யணும், அந்த கிறிஸ்து என்கிற அப்பத்தை நம்ம எடுத்துக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கணும். மாமிச சிந்தையை விட்டு ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். சரி, இந்த காரியங்கள் நம்மளுடைய முற்பிதாக்கள் காலத்துல இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு. எப்படி ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு இவங்க எல்லாம் எப்படி குடும்பத்தை கட்டுனாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுனாங்க. ஆபிரகாம் எந்த ஒரு அவருக்கு குழந்தை பிறக்குங்கிற அந்த நம்பிக்கையே இல்லாத காலத்துல ஆண்டவர் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாரு. எதனால? அவருக்கு மேல வைத்திருந்த விசுவாசம். அந்த விசுவாசம் என்ன பண்ணுச்சு, அவரு 100வது வயதுல அவருக்கு ஒரு குழந்தைய விசுவாசத்தின் தகப்பன் என்று அவர் சொல்லத்தக்கதாக இல்லையா, தேவன் அவருக்கு கொடுத்திருந்த அந்த நம்பிக்கை, நான் உனக்கு கண்டிப்பா குழந்தை தருவேன், கடல் மணலை போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆனா நம்பிக்கை இழந்து சாரால் இருக்கும் போதும் தேவன் அவருடைய நம்பிக்கை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அப்ப அவருக்கு என்ன செய்தார், ஒரு குழந்தையை கொடுத்து அவரு சந்ததியை ஆசீர்வதித்தார் பாருங்க. அப்போ தேவன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறவரு, குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவரு, குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரு. அதே மாதிரிக்கு ஜேக்கப் நம்ம பாக்குறோம். இந்த யாக்கோபனுடைய குடும்பத்தை எப்படி பாருங்க, எத்தனை வருஷம் அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்தாரு. ஆதியாகமத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா, 14 வருஷம் அவர் விரும்பின ராகேலுக்காக அவர் என்ன செய்தாரு, வேலை செய்தாரு. கஷ்டம் இல்லையா அவருக்கு இருந்துச்சு. நம்மளும் நம்மளுடைய குடும்பங்களுக்காக கஷ்டங்கள் பட வேண்டிய சூழ்நிலைகள் சில நேரம் வரும். பாருங்க, அவர் 14 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை 12 முற்பிதாக்களை நமக்கு தந்தார். 12 கோத்திரங்களை அவர் தந்தார். நம்ம பாக்குறோம் 12 கோத்திரங்கள் அவர் மூலமாக இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனம் என்று அழைக்கப்படுகிறது, தேவனுடைய சந்ததி என்று அழைக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம அந்த சந்ததியில வந்தவங்க, நம்மளுடைய குடும்பங்களை அவர் வைத்திருக்கிறாரு. அங்கங்கேயா நமக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் பேரையா ஆண்டவர் அவருக்கென்று அவருடைய சந்ததிகள் ஒளிந்து போகாதபடிக்கு அதை காப்பாற்றி கொண்டே வருகிறார். நம்ம அந்த சந்தியில நம்ம வந்துட்டு இருக்கிறோம். நம்ம குடும்பங்கள் நம்ம தேவனுக்கு கொடுக்கும்போது நம்மளும் அந்த இஸ்ரவேல் சந்ததியின் பரலோக குடும்பங்களாக நம்ம மாறுவோம். கிறிஸ்டியன் அப்பத்தை நம்மளுடைய குடும்பங்கள்ல நம்ம வைத்து நம்ம என்ன செய்வோம், நம்ம குடும்பங்களை நம்ம செம்மையான வழியில நடத்தி செல்வோம். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் அப்பப்ப கொடுக்கணும். எங்கனையாவது தவறுகள், சின்ன சின்ன தவறுகள் வரும்போது அவர்களை நம்ம திருத்தி நம்ம அப்படி தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக நம்ம அப்படி வழி நடத்தும் போது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளும் நம்ம எல்லோரும் என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற பிள்ளைகளாக, நம்மளுக்காக அந்த ஜீவ அப்பத்தை தந்தாரு, கிறிஸ்து என்கிற அப்பத்தை நம்மளுக்காக கொடுத்து நம்மளுடைய ஜீவனை மீட்டு கொண்டாரு. அவருக்காக நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்வோம். நம்ம குடும்பங்களை அவருக்கென்று அர்ப்பணித்து வாழ்வோம். அப்படி வாழும்போது கண்டிப்பா தேவன் என்ன செய்வார், நம்ம குடும்பங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அவருடைய ராஜ்யம் வரும்போது நம்ம ஒருத்தர் கூட வெக்கப்பட்டு போகாம அவருடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக நம்ம சென்று அந்த அவரு அழைக்கிற அந்த சத்தத்துல நாமளும் பரலோகத்தை நாம் அலங்கரிக்கத்தக்கதாக, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தத்தக்கதாக தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. இந்த ராத்திரி நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்.
யாவரும் கண்களை மூடுவோம். பாட்டு பாடுறீங்களாமா? நீங்க பண்ணுங்க. ஜெபம் பண்ணவா? பண்ணுங்க. எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல ஜூம் வழியாக உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு தந்த மாபெரும் சிலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுகாரும் பொறுமையாக இருந்து ஆண்டவரே இந்த சத்தியங்களை கேட்ட பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தங்களுடைய இல்லங்களிலே குடும்பமாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க தெய்வமே. குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிச்சா கிறிஸ்து என்கிற அப்பம் எங்களிடத்திலே நீங்க கொடுத்திருக்கிறீங்க ராஜா. கிறிஸ்து எங்களில் இருக்கும்போது நாங்கள் எதற்கும் நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக உயிரை கொடுத்தீரே தெய்வமே. எங்களுடைய பாவங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையிலே மரித்தீரே. எங்களை உம்முடைய திரு ரத்தத்தினாலே நீர் மீட்டு கொண்டீரே அப்பா. ஆக்கி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை தங்களை கண்களை மூடி தலையை தாழ்த்தி உண்மை நோக்கி கெஞ்சுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் பரலோகத்துரிய குடும்பங்களாக இவர்கள் ஆண்டவரே மாற்றப்படவும் நீங்க கிருபை தாருங்க ராஜா. எங்களுடைய தேவாதி தேவன் எங்களை இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் நீங்க எங்களுக்கு பலப்படுத்தி வருகிறீர்கள். அந்த சாத்தானுடைய காரியங்களை நாங்கள் ஜெயிப்பதற்கு எங்களுக்கு நீ போதுமானவராக இருக்கிறீர். உடைய ஒளியை தந்திருக்கிறீர். சத்தியம் என்னும் மன்னாவே எங்களுக்கு தந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்களை தேற்றுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களை நீங்க வெகுவாக ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. சிறு சிறு குற்றங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரே அந்த அவைகளை எல்லாம் அன்பினால கிறிஸ்துவின் அன்பினால அவர்கள் ஜெயிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க கிருபை தாருங்கப்பா. எங்களிடத்திலே நாங்கள் ஆவிக்குரிய நாங்கள் சத்தியத்தை கொண்ட பிள்ளைகளாக, ஆவிக்குரிய பலன் பெற்ற பிள்ளைகளாக, ஆண்டவரே அனுதினமும் உம்மை தேடுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க கிருபை தாருங்க ராஜா. இந்த ஊழியத்தை ஏறெடுத்து நடத்துகிற முடிய அன்பான பாஸ்டருக்காகவும் மணிமாறனுக்காகவும் அவருடைய மனைவி எலிசபெத் இன்னும் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்களோடு சேர்ந்து பல இடங்களிலே ஆண்டவரே சபைகளிலே ஊழியர் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. ஊழியக்காரவங்களை ஆசீர்வதிங்க ராஜா. விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. நாங்கள் எங்களுடைய குடும்பங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த குடும்பங்களாக காணப்பட கிருபை தாருங்க ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில் ஆரம்பிக்கிற இந்த மகிழ்ச்சி கிறிஸ்து எங்களுக்கு தருகிற அந்த சந்தோஷம் எங்களுடைய சபைகளிலும் நிலவி இருக்க கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரே, அதே போல நாங்கள் சபைகளிலும் எங்களுடைய வீடுகளிலும் நாங்கள் கட்டுகிற எல்லா காரியங்களும் பரலோகத்திலே நாங்கள் கட்டுகிறத்தக்கதாக ஆண்டவரே நீங்க கிருபை தாருங்க. உங்களோடு நாங்கள் இருக்கிற அந்த நாட்களை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் அப்பா. அப்படியே நாளுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்தாவே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜீவியத்தை நாங்கள் உமக்காக நாங்கள் ஜீவித்து வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க. இந்த இரவில அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் பிரிந்து செல்ல மனதா இருக்கிறோம். பிரியாத கர்த்தர் நீர் எங்களுடனே கூட இருந்து அந்த ஜீவ அப்பத்தினால் இந்த பிள்ளைகளை நீங்க போஷித்து வழி நடத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீங்க வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் திருப்பாத நெஞ்சை நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.